ஹரிஹி ஓம். ராதே கிருஷ்ணா. அறிந்து கொள்வோம் பகவான் நாமங்களை, தெரிந்து கொள்வோம் அதன் பெருமைகளை. பகுதி 186. இதில் 193வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். இது விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 21வது ஸ்லோகத்தில் வருகிறது. ஸ்லோகம் 21. மரீச்சிதமனோ ஹம்ச சுபர்ணோ புஜகோத்தமக ஹிரண்யநாபஸ் சுதபவ் பத்மநாபவ் பிரஜாபதிஹி. 193வது திருநாமம். ஓம் ஹம்சாய நமக. இதற்கு பொருள் அழகிய புன்னகை செய்பவர், அழகிய நடையை உடையவர், அன்னம் போன்றவர், தவறான பந்தங்களை வெட்டிவிடுபவர் என்றும் சொல்லலாம். இதை ஒரு கதையின் மூலமாக பார்க்கலாம். 2 நண்பர்கள் ஒரு ஆற்றங்கரைக்கு சென்றார்கள். அங்கே ஒரு அன்னப்பறவை மிகவும் வருத்தத்தோடு அமர்ந்திருந்தது. அதை பார்த்த அந்த 2 நண்பர்களுக்குள்ளும் ஒரு உரையாடல் நடைபெற்றது. அதாவது முதல் நண்பர் சொல்கிறார், பொதுவாக அன்னப்பறவை தாமரையில் உள்ள தேனை நன்கு பருகிவிட்டு பெண்களைப் போலவே ஆனந்தமாக நடைபழகி கொண்டிருக்கும். ஆனால் இங்கே ஒரு அன்னப்பறவை அவ்வாறு செய்யாமல் சோர்ந்து போய் உட்கார்ந்திருக்கிறதே, என்ன காரணமாக இருக்கும் என்று கேட்டார். அதற்கு 2வது நண்பர், அன்னப்பறவை தனது சக்தியை இழந்துவிட்டது, அதனால்தான் சோர்ந்து போய்விட்டது என்றார். அதற்கு முதல் நண்பர் கேட்டார், என்ன சக்தி என்று. அதற்கு 2வது நண்பர், அதுதான் பிரம்மா அன்னத்துக்கு வரமாக அளித்த சக்தி. அன்னப்பறவை பிரம்மாவுக்கும் சரஸ்வதிக்கும் வாகனமாக இருப்பதால் பிரம்மா அன்னத்தின் நாவுக்கு ஒரு சக்தியை அளித்தார். அது பால் தண்ணீர் இரண்டையும் கலந்து வைத்தால் அன்னம் தண்ணீரை விலக்கிவிட்டு பாலை மட்டும் எடுத்துக்கொள்ளும். அந்த சக்தியை இப்போது அன்னம் இழந்துவிட்டது என்று சொன்னார். அப்படியென்றால் பிரம்மா தந்த வரம் பொய்த்து விட்டதா? ஏன் பொய்த்தது என்று முதல் நண்பர் கேட்டார். அதற்கு 2ஆம் நண்பர் சொன்னார், ஹம்சம் தன் சக்தியை இழந்ததற்கு ராமானுஜர் என்ற பரமஹம்சர் தான் காரணம். ராமானுஜர் பூமியில் அவதாரம் செய்து வேதத்தின் சரியான பொருளை அனைத்து மக்களுக்கும் காட்டிக் கொடுத்தார் அல்லவா? அதனால் ராமானுஜரின் புகழ் உலகெங்கும் பரவியது. புகழின் நிறம் வெண்மை. ராமானுஜரின் புகழின் வெண்மை அனைத்திடங்களிலும் பரவியதால் உலகமே வெளுத்துவிட்டது. அவ்வாறே தண்ணீரும் பால் போல் வெளுத்துவிட்டது. இப்போது தண்ணீர் பால் இரண்டுமே வெளுத்திருப்பதால் தண்ணீர் எது பால் எது என்று பிரிக்க முடியாமல் தனது சக்தியை இழந்து அன்னப்பறவை வருத்தத்துடன் அமர்ந்திருக்கிறது. இப்படிப்பட்ட ராமானுஜரின் புகழ் என்றும் ஓங்கி வளரட்டும் என்று கூறினார் 2ஆம் நண்பர். இந்த உரையாடலை வேதாந்த தேசிகன் ஒரு பாடலாக பாடியுள்ளார். அலர்ந்த அம்புயத்து இருந்து தேனருந்தி இன்னகல் அல்குளார செய்து அடைந்து நடை கொள்ளாதது அனம் ஏனோ நலம் தவிர்த்ததால் அது என் கொல் நாவின் வீறு இழந்ததால் நாவணங்கு நாதர் தந்த நாவின் வீறு இழந்தது என் சல்லம் தவிர்த்து வாது செய்து சாடி மூண்ட மிண்டரை ஷர்விலேன் எனக்கணைத்து உரைத்த எதிராசர்த்தம் வல்லம் தரும் கைநாயனார் வலைக்கு செய்த கீர்த்தியால் வாரி பால் அதாமதென்று மாசில் வாழி வாழியே என்று பாடியுள்ளார் வேதாந்த தேசிகன். அதாவது ஹம்சப்பறவை சாரமில்லாத தண்ணீரை விலக்கிவிட்டு சாரமான பாலை மட்டும் எடுத்துக்கொள்வது போல சிறந்த சந்நியாசிகள் சாரமில்லாத உலக விஷயங்களை விடுத்து சாரமான இறைவனையே தங்கள் நெஞ்சில் கொள்வதால் பரமஹம்சர்கள் என்று போற்றப்படுகிறார்கள். அத்தகைய பண்பால் அன்னப்பறவையை ராமானுஜர் வென்றுவிட்டார் என்பதையே தேசிகன் கவிநயத்துடன் இந்த பாடலில் சொல்கிறார். இப்பேற்பட்ட பரமஹம்ச சந்நியாசியான ராமானுஜர் முதலில் ஸ்ரீரங்கத்திற்கு வந்தபோது வாரும் பரமஹம்சரே என்று அவரை வரவேற்றார் அரங்கநாதன்.
அப்போது எம்பெருமான் சொன்னார், நான் அன்னமாக அவதாரம் செய்த ஹம்சன், நீங்களோ என்னையே மிஞ்சிய பரமஹம்சர் என்று சொன்னாராம். அதற்கு ராமானுஜர், இல்லை இல்லை, அடியேனை பரமஹம்சனாக ஆக்கியவனே நீ அல்லவோ. ஹம்ச என்றால் அன்னம் என்று மட்டும் பொருள் இல்லை, தேவையில்லாத பந்தங்களை வெட்டிவிடுபவர் என்றும் பொருள் உண்டுதானே. என்னுடைய தேவையில்லாத பந்தங்களை வெட்டிவிட்டு என்னை உன் திருவடிகளில் சேர்த்து கொண்ட நீதான் உண்மையான ஹம்சன். ஹம்சனும் நீயே, பரமஹம்சனும் நீயே என்று சொன்னார். இந்த 193வது திருநாமத்தை தினமும் சொல்லி வந்தால் அன்பர்களுக்கு இருக்கும் தேவையற்றதை திருமால் விலக்கி தூய பக்தியை அருள்வார். திருநாமம் 194. ஓம் சுபர்ணாய நமக. கருடன் தேவர்களுடன் செய்த போர். இதை பற்றி அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம்.